இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகள். வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். ஸ்டெர்லைட் ஆலையை தருண் அகர்வால் குழு ஆய்வு செய்வதை ஒத்திவைக்க வேண்டும். மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தமிழக அரசு கடிதம். தமிழ்நாட்டில் மின்வெட்டு இல்லை என்ற அமைச்சரின் பேச்சுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு. அறிவிக்கப்படாத மின்வெட்டு அமலில் இருப்பதாக குற்றச்சாட்டு. உயர்நீதிமன்றம் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் வரும் 3ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும். எச். ராஜாவுக்கு தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் உத்தரவு. அமைச்சர் செல்லூர் ராஜுவின் காரை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. புதிய ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து தொடங்க கோரி வாக்குவாதம். ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு. எச். ராஜாவை கண்டித்து அறநிலையத்துறை ஊழியர்கள் பல்வேறு இடங்களில் போராட்டம். திருச்சியில் கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு. தமிழகத்தில் வரும் 20ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடக்கம். அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். ஸ்டெர்லைட் ஆலையை தருண் அகர்வால் குழு ஆய்வு செய்வதை ஒத்திவைக்க வேண்டும் என மத்திய அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு கடிதம் மூலம் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. வரும் 22ஆம் தேதி முதல் ஸ்டெர்லைட் ஆலையை தருண் அகர்வால் குழு ஆய்வு செய்யும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தருண் அகர்வால் குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தமிழக அரசு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. அதில் ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்ய தருண் அகர்வால் குழுவுக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது. வழக்கு நிலுவையில் உள்ளதால் தருண் அகர்வால் குழு ஆய்வு செய்வதை ஒத்திவைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ள நிலையில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு அமலில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக மின் தேவைக்கான நிலக்கரி 3 நாட்களுக்கு மட்டுமே இருப்பு உள்ளதாக கடந்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் டெல்லி சென்ற மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி எரிசக்தித்துறை அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கமணி தமிழகத்தில் மின்வெட்டுக்கான வாய்ப்பில்லை என்றும் எதிர்க்கட்சிகள் பொய்யான குற்றச்சாட்டை தெரிவிப்பதாகவும் கூறினார். இன்றைய தினம் மாண்புமிகு மத்திய ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்து தினந்தோறும் குடிக்கின்ற அந்த ரயில் ரேக்கென்று 16ஆக உயர்த்தி தர வேண்டும். நாங்கள் கையிருப்பை அதிகப்படுத்துவதற்காக இன்னும் ஒரு 4 ரேக்கள் 20 ரேக்காக கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் 16 ரேக் கொடுப்பதாக ஒத்திக்கொண்டிருக்கின்றார்கள். சூழ்நிலை சரியானதும் இன்னும் 2-3 நாட்களில் அதிகரித்து கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைய காலையில் கூட மின் தேவையினுடைய அளவு குறைவாக இருந்த காரணத்தினால் தூத்துக்குடியில் 210 மெகாவாட்டை நாங்கள் குறைத்திருக்கின்றோம். ஏதோ நிலக்கரி இல்லாதனால் நாங்கள் அதை குறைக்கவில்லை. வேண்டுமானால் நிருபர்கள் வரட்டும், நானே அழைத்து சென்று அங்கே கையிருப்பு இருக்கின்ற நிலக்கரியை நான் உங்களிடத்திலே காட்டுகின்றேன். தமிழகத்தில் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அமைச்சர் தங்கமணியின் கருத்துக்கு மறுப்பு தெரிவித்துள்ள பொதுமக்கள் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளனர். தேர்வு நேரம் என்பதால் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் மின்வெட்டு தொடர்பாக தமிழக அரசு பொய்யான தகவலை தெரிவித்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதெல்லாம் கொஞ்சம் சமாளிக்க எது பயன்படுத்தினாக்கா மோட்டார் வழியாக, அதாவது மின்சார வழியாக வரக்கூடிய கிணத்து பாசன வழியாக வரக்கூடிய அந்த இது எங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு ஜீவாதார பொருளாதாரத்தையாவது அதை சரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்னடானா அதுக்கும் ஒரு வேட்டை வச்சுட்டீங்க. அதாவது அறிவிக்கப்படாத மின்வெட்டுங்கிறது அறிவிச்சாச்சு. இந்த சூழ்நிலையே போச்சுன்னா இனி இருக்கிறது கொஞ்சம் லட்சம் அந்த ஜீவாதார பொருளாதாரமும் நாசமாக போயிடுச்சு. ஆல்ரெடி எங்கள் எல்லா இடங்களையுமே எங்கள் விவசாய தற்கொலையும் அதுவும் அது பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கடல ஒரு தடவை டெல்லியில் எங்கள் அமலக்குண்டியில் ஓட விட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படாத மின்வெட்டு தமிழகம் எங்கும்
அமல்படுத்தப்பட்டிருக்கு. அது அரசு இல்லைன்னு மறுத்தாலும் மக்களுக்கு தெரியும். இந்த நிலைமையில் விவசாயிகளோட நிலைமை ரொம்ப கேள்விக்குறியாகவும் மிகவும் ஒரு வருத்தத்துக்குரியதாகவும் இருக்குது. தமிழகத்தில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். குறிப்பாக தற்போது காலாண்டு தேர்வு நடைபெற்று வருவதால் பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் காலையில் 6 மணிக்கு மின்சாரத்தை நிறுத்தி 8 மணிக்கு விடுவதால் மிகவும் சிரமத்திற்கு உள்ளார்கள். இதனால் பள்ளி மாணவர்களுடைய கல்வி மிகவும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. தேர்வு காலம் நடந்து கொண்டிருப்பதால் காலையில் எழுந்து பிள்ளைகள் படிப்பதற்கு வசதியாகவும் இல்லை. இரவு நேரங்களிலும் பல நேரங்களில் படிப்பதற்கு ஏற்ற நேரங்களில் அடிக்கடி மின்சாரம் தடைபடுவதால் குழந்தைகளின் எதிர்காலமே இருண்டு போய்விடும் நிலை உண்டாகியுள்ளது. ஆகவே ஒரு இருண்ட பாரதத்தை உருவாக்காமல் ஒளிமயமான பாரதத்தை தமிழ்நாட்டையும் உருவாக்க வேண்டும் என்று மோடி அரசையும் தமிழக அரசையும் கேட்டுக்கொண்டு நீதிமன்றம் குறித்து அவதூறாக விமர்சித்த விவகாரத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜராக எச் ராஜாவிற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை புதுக்கோட்டை மாவட்டத்தில் தடையை மீறி விநாயகர் ஊர்வலம் நடத்திய பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தமிழக காவல்துறை லஞ்ச ஊழலில் திளைத்துள்ளதாக குற்றம் சாட்டிய எச் ராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தை பற்றியும் வன்மையாக வசைபாடினார். இதனையடுத்து எச் ராஜாவை கைது செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் இவ்வழக்கு விசாரணைக்காக அக்டோபர் 3ஆம் தேதி எச் ராஜா நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க அரசின் தலைமை வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்திற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு மீதான விசாரணையை அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு ரஃபேல் போர் விமானம் வாங்க முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிரான்ஸ் நாட்டோடு ஒப்பந்தம் போடப்பட்டது. பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இந்த ஒப்பந்தத்திற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய், நவீன் சின்ஹா, KM ஜோசப் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரினார். இதனையடுத்து மனு மீதான விசாரணை அக்டோபர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே புதிய ரயில்வே மேம்பால பணிகளை விரைவாக தொடங்க கோரி அமைச்சர் செல்லூர் ராஜுவின் காரை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆம்பூர் அருகே நடைபெற்ற அரசு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு சென்றார். அப்போது அவரது காரை முற்றுகையிட்ட பொதுமக்கள் சுரங்கப்பாதையை வந்து பார்வையிடுமாறு அவரை வலுக்கட்டாயமாக அழைத்தனர். இதனையடுத்து காரை விட்டு இறங்கிய அமைச்சர் செல்லூர் ராஜுவை பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. ரயில்வேயும் தமிழ்நாடு அரசு ரெண்டு சேர்ந்து செய்யணும். நீ முதல்ல கொண்டு இந்த தமிழ்நாடு அரசோடு மட்டும் இல்லை, மத்திய அரசு ரயில்வே துறையும் இணைந்து இந்த பாலத்தை கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இது ஒரு சாமானியருடைய. ரெட்டித்தோப்பு பகுதியையும் ஆம்பூரையும் இணைக்கும் பாதையில் ரயில்வே தண்டவாளம் குறுக்கிடுகிறது. தண்டவாளம் அமைக்கும் போது பாதையின் குறுக்கே கட்டப்பட்ட குறுகிய சுரங்க பாதையில் இருசக்கர வாகனங்கள் மட்டுமே செல்ல முடியும் என்ற நிலை உள்ளது. மழை காலங்களில் இந்த பாதையில் தண்ணீர் தேங்கி விடுவதால் இருசக்கர வாகனங்கள் செல்வதிலும் சிரமம் ஏற்படுவதாக பகுதி மக்கள் கூறுகின்றனர். அந்த குறுகிய சுரங்க பாதையை அகற்றிவிட்டு அவ்விடத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 5 ஆண்டுகளாகியும் பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எச் ராஜாவை கண்டித்து திருச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து அறநிலையத்துறை பணியாளர்களுக்கும் பாஜக பிரமுகருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது.
இந்து அறநிலையத்துறை ஊழியர்கள் பற்றி பாஜக தேசிய செயலாளர் எச். ராஜா அவதூறாக பேசியதாக கூறி திருச்சி ரங்கநாதர் கோவில் முன்பு கோவில் பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த பாஜக பிரமுகர் மிலிட்டரி நடராஜன், பக்தர்களுக்கு இடையூறாக ஏன் ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள் என்று கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கோவில் பணியாளர்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அறநிலையத்துறை அலுவலகத்தில் எச். ராஜாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பேசி வரும் எச். ராஜாவை தமிழக அரசு கைது செய்ய வேண்டும் என்றும், இல்லையென்றால் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாகவும் அறநிலையத்துறை பணியாளர்கள் எச்சரித்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுவையில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெற்கு ஆந்திரா முதல் கோவா வரை வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மத்திய தெற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வரும் 20ஆம் தேதி தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதுவரை எந்த பெருமழைக்கான இதுவும் கொடுக்கப்படவில்லை. தற்போது தென்மேற்கு பருவமழை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது முடிந்து வடகிழக்கு பருவமழை இயல்பாக துவங்கும் தினம் 20 அக்டோபராம் தேதி. அது குறித்து தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்கள் தெரிவிக்கப்படும். ஓய்வூதிய பணப்பலனை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் அக்டோபர் 4ஆம் தேதி கோட்டை நோக்கி முற்றுகையிடப் போவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளனர். சென்னை பல்லவன் இல்லம் முன்பு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் விளக்க வாயில் கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக தொழிற்சங்கம் சார்பில் துணை செயலாளர் வேணுராம் கலந்து கொண்டார். இதேபோல் தோமுசா, CICU, AITUC உள்ளிட்ட 10 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் பங்கேற்றனர். டீசலுக்கான மானியத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், மின்துறையைப் போல போக்குவரத்து துறையில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை தமிழக அரசே முழுமையாக ஏற்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை நிறைவேற்றாவிட்டால் வரும் அக்டோபர் 4ஆம் தேதி கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். கோரிக்கை ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை போலியான ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த போலியான போட்ட ஒப்பந்தம் அரசு அதிகாரிகளும் ஏற்று தொழிலாளர்களை வழிநடத்துகிறார்கள். ஆனால் தொழிலாளர்கள் சேர வேண்டிய பலன்கள் இதுவரைக்கும் கிடைக்கல. ரெண்டாவது, ரிட்டையர்டான தொழிலாளர்களுக்கும் சேர வேண்டிய பணம் இதுவரைக்கும் போகலை. 1,45,000 தொழிலாளர் இருக்காங்க. வாழ்வாதாரம் பாதிக்கின்ற நிலையில தான் இன்றைக்கி போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இது பல காலமாக நாங்கள் போராடியும், வாயிற் கூட்டம் நடத்தியும், ஆர்ப்பாட்டம் நடத்தியும், வேலை நிறுத்தம் செய்தோம். இந்த அரசு செவி சாய்க்கலை. ஏன்னா தொழிலாளர்கள் நடுரோட்டில் விட்ட மாரி இந்த அரசும் போக்குவரத்து கழகமும் செயல்பட்டுருக்கு. வரும் அக்டோபர் மாதம் கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டம் அனைத்து தொழிலாளரும் பெருந்தளாக கலந்து கொள்வார்கள் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளப்பட்டது. பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தித்துறைகளாக காண்போம். கோவை குடோன் ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200 கிலோ குட்காவை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்.
கோவை புளியகுளம் பகுதியில் உள்ள குடோன் ஒன்றில் குட்கா பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக உணவுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து புளியகுளம் விநாயகர் கோவில் தெருவில் உள்ள கிஷோர் என்பவருக்கு சொந்தமான குடோனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது தடை செய்யப்பட்ட பொருட்களான குட்கா, பான் மசாலா போன்ற 200 கிலோ போதைப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராஜா என்பவர் 6 மாதமாக இங்கே கடை வச்சிருக்காரு. பக்கத்தில் இந்த பாப்பநாயக்கன் பாளைய பிரிவில் அந்த கடைகளில் அந்த கடைக்காக ஒரு குடோன், அந்த உணவுப் பொருட்களை சேமித்து வைப்பதற்காக ஒரு குடோன் இங்கே எடுத்திருக்காரு. வீடுகளுக்கு நடுவில் அந்த இருக்குது. அதில் அவர் நூடுல்ஸு, பிஸ்கட், சாக்லேட் அந்த மாதிரி சேமித்து வச்சுருக்காரு. அது கூடயே பக்கத்தில் இவர் இதோடைய தடை செய்யப்பட்ட இந்த புகையிலை பொருட்களையும் ஸ்டோர் பண்ணியிருக்காரு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 212 kg இருக்கும். இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் ரூபாய் இருக்கும். இதிலிருந்து நம்ம உணவு மாதிரிகள் எடுத்திருக்கோம். இதை நம்ம பகுப்பாய்வத்திற்காக அனுப்புவோம். பகுப்பாய்வத்திலிருந்து வரக்கூடிய ஆய்வறிக்கையின்படி இவருக்கு மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே திருமணமான 7 நாளில் இளம்பெண் விஷம் அருந்தி தற்கொலைக்க முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநாளூர் தெற்கு பகுதியைச் சேர்ந்த சுந்தர்ராஜுவிற்கும் வளபிரம்மான்காடு கிராமத்தைச் சேர்ந்த நித்யாவிற்கும் கடந்த 12ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. அன்றில் இருந்து இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்ற நித்யாவை பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மீட்டு வீட்டிற்கு அழைத்து வந்தனர். சிறிது நேரத்தில் மயக்கமடைந்த அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் விஷம் அருந்தியுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து கோட்டாட்சியர் பஞ்சவர்ணம் விசாரணை நடத்தி வருகிறார். பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு மத்திய அரசுதான் காரணம் என்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்ளாட்சித்துறைக்கான 1390 கோடி ரூபாயை மத்திய அரசிடம் போராடி பெற்றதாக கூறினார். பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு மத்திய அரசின் செஸ் வரிதான் காரணம் என குற்றம் சாட்டிய தம்பிதுரை, மாநில சுயாட்சி அதிகாரத்தை ஜிஎஸ்டி பறிப்பதாக கூறினார். மத்திய அரசு நினைத்தால் எதையும் குறைக்க முடியும். அவங்க கலாலிதாக இருக்கிறது எதுவும் விவரிக்க முடியும். மத்திய அரசு கையில் தான் பெட்ரோல், டீசல் விலையை குறைப்பதற்கு முழு அதிகாரம் இருக்கிறதே ஒழிய மாநில அரசோட வாட்டை குறைக்கிறதுனால 2 ரூபாய் குறைச்சிறதுனால 1 ரூபாய் குறைச்சதுனால விலை குறைஞ்சிட போகிறதில்ல. ஒன்று சொல்கிறேங்க, இதை முன்னும் 60-65 ரூபாய் இருந்தது, இன்றைக்கி 85 ரூபாய்க்கு விலை ஏறி இருக்குதுன்னா 2 ரூபாய் மாநில அரசு குறைப்பதன் மூலமாக எந்த வித பலனும் கிடைப்பாது எனக்கு தெரியவில்லை. மத்திய அரசு தான் முழுமையாக குறைக்க வேண்டும். அவர்கள் கையில் தான் இருக்கிறது. கச்சா பொருள் அந்த க்ரூட் ஆயிலை கொண்டு வரது டேக்ஸ் எல்லாம் குறைஞ்ச விலையில் தான் இருக்குது. மத்திய அரசு போடுகிற இந்த செஸ் இதெல்லாம் போடுறாங்கல்ல, இந்த செஸ்ஸை போட்டு என்ன செய்கிறாங்க, எல்லா பணமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்குது. செஸ் போடுறதுனால நான் மாநில அரசுக்கு எந்த அதில் பலனும் கிடைப்பதில்லை. மத்திய அரசு இப்பொழுது புதிய ஒரு நிலைமையை வகுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த டிவிஷன் பூலில் பணம் வரக்கூடாது, மாநில அரசு வரக்கூடாது என்பதற்காக ஒரு புதிய திட்டத்தை வகுத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா செஸ்ன்னு போட்டுறாங்க. செஸ்ஸில் எடுக்க முடியாது. அது மாதிரி பெட்ரோல் செஸ்ஸு, பிறகு பெட்ரோல் செஸ் போட்டு எஜுகேஷனுக்கு எடுக்கிறாங்க, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அந்த பணம்லாம் நமக்கு வர்றதில்லை. ஆகவே அதையெல்லாம் குறைத்தாலே போதும். குடியாத்தம் புதிய பேருந்து நிலையத்தில் சித்தூரைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் தனது மகளின் திருமணத்திற்காக மகாத்மா காந்தி வேடம் அணிந்து பிச்சை எடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சித்தூர் மாவட்டம் யாத்மூரி பகுதியைச் சேர்ந்தவர் ராஞ்சி. இவருக்கு 3 மகள்கள் உள்ளனர். மனைவி இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இவர் தனது மகள்களின் திருமணத்திற்காக மகாத்மா காந்தி வேடம் அணிந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பிச்சை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குடியாத்தம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள புறக்காவல் நிலையம் எதிரில் அந்த முதியவர் மகாத்மா காந்தி வேடம் அணிந்து பிச்சை எடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை பார்த்த புறக்காவல் நிலைய காவலர்கள் முதியவரை அழைத்து தேசத்திற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி வேடம் அணிந்து பிச்சை எடுப்பது தவறு என கூறி முதியவரை தனது சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே பெய்த கனமழை காரணமாக நியாய விலைக் கடையில் வைக்கப்பட்டிருந்த அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் நாசமானது. தக்கோலம் பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த பொருட்கள் சிக்கியது. அந்த கட்டிடத்தில் நியாய விலைக் கடை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் திடீரென பெய்த கனமழையால் கட்டிடத்திற்கு தண்ணீர் புகுந்தது. இதில் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் சேதமடைந்தன. அதனை கடை ஊழியர்கள் வெயிலில் காய வைத்ததை பார்த்து பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர்.
சென்னையில் கஞ்சா விற்றவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை ராஜீவ்காந்தி சாலை கண்ணகி நகர் சந்திப்பில் ஒருவர் கஞ்சா விற்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாரை பார்த்ததும் தப்பியோட முயன்ற நபரை துரத்தி சென்று பிடித்தனர். பின்னர் நடத்திய விசாரணையில் அந்த நபர் மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பதும் அவர் கஞ்சா விற்று வருவதும் தெரியவந்தது. இதனையடுத்து தினேஷை கைது செய்த போலீசார் அவனிடம் இருந்து 1 கிலோ 100 கிராம் எடையிலான கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அருகே கிணற்றில் விழுந்து உயிரிழந்த 3 பேரின் சடலங்களை வாங்க மறுத்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சூரிய பிள்ளையார் குப்பம் பகுதி மக்கள் தண்ணீர் எடுக்க சென்றபோது கிணற்றில் விழுந்தனர். இதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயமடைந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ள இழப்பீட்டுத் தொகையை அரசு உயர்த்தி வழங்க கோரி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே குடிநீர் வழங்கக் கோரி தேமுதிகவினருடன் இணைந்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் முறையாக வழங்காததால் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் லத்தூர் ஒன்றிய தேமுதிக செயலாளர் கோவை மூர்த்தி தலைமையில் சாலை மறியல் நடைபெற்றது. ராஜாவை கைது செய்ய வலியுறுத்தி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அனைத்து கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த சனிக்கிழமை புதுக்கோட்டை மாவட்டத்தில் தடையை மீறி விநாயகர் ஊர்வலம் நடத்திய ராஜா காவல்துறையை பற்றியும் உயர்நீதிமன்றத்தை பற்றியும் இழிவாக பேசினார். ராஜாவின் பேச்சுக்கு பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் காரைக்குடியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ராஜாவிற்கு வழங்கப்பட்டுள்ள போலீஸ் பாதுகாப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பாழடைந்த நிலையில் உள்ள நெடுவழி பயணிகள் ஓய்வெடுக்கும் விடுதியை சீரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழக நெடுஞ்சாலை ஊரக பணித்துறை சார்பாக நெடுவழி பயணிகள் ஓய்வெடுக்கும் விடுதி அமைக்கப்பட்டது. 10 ஆண்டுகள் மட்டுமே செயல்பட்ட நிலையில் பின்னர் போதிய பராமரிப்பு இன்றி சமூக விரோதிகள் கூடாரமாகவும் மது அருந்தும் இடமாகவும் தற்பொழுது பாழடைந்த நிலையில் செயல்பாடற்று உள்ளது. எனவே இதனை சீரமைத்து மீண்டும் பயணிகள் உபயோகப்படுத்தும் வகையில் செய்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை தியாகராய நகர் பேருந்து நிலையம் அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்ட காவலர்கள் வேனில் இருந்தபடியே வசூலிக்கும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கரும்பு வெட்டும் பணியில் கொத்தடிமைகளாக இருந்த 25 பேரை சார் ஆட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் மீட்டனர். புலியூர் காட்டுசாகை பகுதியில் தற்போது கரும்பு வெட்டும் பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் அங்கு குழந்தை தொழிலாளர்கள் உட்பட பலர் கொத்தடிமைகளாக பணியாற்றுவதாக வந்த தகவலை அடுத்து சார் ஆட்சியர் சரையு தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கொத்தடிமைகளாக பணியமர்த்தப்பட்டிருந்த 25 பேரை மீட்டனர். இது தொடர்பாக கரும்பு தோட்ட உரிமையாளர் கலியமூர்த்தி மற்றும் ஏஜென்ட் சேகர் என்பவரையும் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே ஏரியில் கலக்கும் சாயப்பட்டறை கழிவுநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மின்னல் பகுதியில் இயங்கி வரும் சாயப்பட்டறையில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் அங்குள்ள மின்னல் ஏரியில் கலக்கிறது. இதனை பருகும் கால்நடைகள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படுவதாக புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் சாய கழிவுநீர் சிறு சிறு குட்டை போல தேங்கி நிற்பதாகவும் பூமியில் செல்வதாலும் நிலத்தடி நீர் மாசுபட்டு காற்று மாசுபட்டு பல்வேறு தொற்று நோய்கள் தாக்குவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே டான் தி அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மாத சம்பளத்தை முறையாக வழங்காததை கண்டித்து 500க்கும் மேற்பட்டோர் சேரம்பாடி கோட்ட அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில மாத காலமாகவே தொழிலாளர்களுக்கு குறித்த நாளில் சம்பளம் வழங்காமல் இழுத்தடித்து வருவதாகவும் ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதியன்று சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் தொடரும் என்று தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
கரூர் அருகே குடிநீர் வழங்கக் கோரி பெண்கள் காலி குடங்களுடன் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொட்டியப்பட்டு என்ற கிராமத்திற்கு காவிரி ஆற்றின் மூலம் பைப்லைன் அமைத்து குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 1 மாத காலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறி ஜெயங்கொண்டம் பேரூராட்சிக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பலமுறை அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். இருப்பினும் நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் பெண்கள் காலி குடங்களுடன் பழைய ஜெயங்கொண்டம் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அவிநாசி அருகே கிராமத்தை சூறையாடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கானூர் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் குடிபோதையில் பெண்களிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட தகராறில் கானூரைச் சேர்ந்த சிலர் தொட்டக்கலாம்புதூருக்குள் புகுந்து வீடு மற்றும் வாகனங்களை சூறையாடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவிநாசி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி தொட்டக்கலாம்புதூர் பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.